ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த விலாக் தான் ஷேர் பண்ணுறேன். காலையிலே எழுந்திரிச்சேன். என் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து பூவெல்லாம் இருந்துச்சு. அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து என்னை பறிச்சிக்க சொன்னாங்க. சரி, அதை பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு அடுத்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து செம்பருத்தி பூவும் அவங்க செடியில் வந்து 2 பன்னீர் ரோஸும் இருந்துச்சு. அதை பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு சமையல் வேலை வந்து பார்த்துட்ருந்தேன். ஃப்ரைடேனாலே எப்பயுமே சாம்பார் தான் நிறைய பேர் வீட்டில். எங்கள் வீட்லேயும் அதே தான். அன்றைக்கி வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அது எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பார்லாம் நல்லா ரெடியாகிடுச்சு. அதை எடுத்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து பொரியலுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். என்ன பொரியல்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் தான். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், பச்சை மிளகு அது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இன்றைக்கி வந்து நான் வேக வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தாளித்தேன். நிறைய டைம் வந்து அப்படியே தான் தாளித்து விடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் பக்கத்தில் வேக வச்சு அதை எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ மட்டும் கடைசியாக போட்டு இறக்குனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு ஒயிட் கலரில் செஞ்சதை பிடிக்கும். அதுக்கப்புறமே வந்து ரசமும் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல் ஒரு கப் வந்து ஊற வச்சுருந்தேன். சரி, நான் அதே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு மசாலா சுண்டல் மாதிரி தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, பூ வந்து செடியில் பறிச்சுட்டு வந்திருந்தேன். அதுதான் வந்து எல்லா சாமிக்கும் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமே வந்து தோசை சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி தோசை ஊற்றிட்டுருக்கேன். பாப்பாவுக்கு அவருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு அவங்க எல்லாம் முன்னாடியே சாப்பிட்டாங்க. நான் குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து சாப்பிட்றேன். சாம்பார் வச்சா காலையில் மதியம் எல்லாத்துக்குமே வந்து அதே தான். கூட எக்ஸ்ட்ரா வந்து சட்னி வச்சுப்பேன். அன்றைக்கி காலையிலே வந்து அதே மாதிரி தான் தோசை வந்து ஊற்றிட்டு அது கூட வந்து முருங்கைக்காய் சாம்பார், தேங்காய் சட்னி வந்து காலையில் அரைச்சிருந்தேன். அதை வச்சு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். மதியத்துக்கு வந்து சாப்பாடு மட்டும் சூடாக வச்சுக்கிற மாதிரி காலையிலே சாம்பார், ரசம் அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் வந்து பாப்பா வந்து டியூஷன் போயிட்டா. அவள் கூட வந்து படிக்கிற பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. அந்த ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமே டியூஷன் போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டா. அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லிகிட்டு இருந்தா. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி முடிச்சு ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்கள் ஊர் மலைக்கோவிலுக்கு பக்கத்துலேயே கோபுரத்துக்கு பக்கத்தில் நிலா தெரிஞ்சுது. அது பார்க்க ஆசையாக இருந்துச்சு. நைட்டு வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு. கூடவே வந்து புதினா சட்னி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். என்னோடய பணியார குழி வந்து பார்த்திங்கன்னா 9 தான். அது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் பணியாரம் வந்து செய்ய முடியும். ஆனால் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய டைம் ஊற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு டைம் ஒரு பணியாரம் வந்து ஒரே வாய்க்குள்ளே போகும். கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி நைட் வந்து அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை சாப்பிட்டு அன்றைக்கி வந்து டின்னர் முடிச்சாச்சு. அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.